அதுபோல் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டு மாநில ஜம்இய்யத்துல் உலமாய ஹிந்த் சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி மன்சூர் காசிபி ஹதரத் அவர்கள் சொல்லிக்கொள்ளாமல் திடீரென்று வருகை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிடம் ஹதரத் அவர்கள் நமக்கு முன்னால் இந்த சுதந்திரத்திற்கும் ஜம்இய்யத்தை இரண்டையும் பிரிக்க முடியாது, இரண்டும் இரட்டை குழந்தைகள் போன்று. இன்னும் சொல்லப்போனால் சுதந்திரத்தினுடைய வேள்வியை மக்களிடத்திலே உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்ட ஒரு அமைப்பு 1919 பாடுபட்டது ஜம்இய்யா. அந்த அமைப்பினுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர் ஹதரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சிறிது நேரம் நமக்கு உரையாற்றுவார்கள். அவர்களை ஊர் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று பேச அழைக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல் கரீம். நிறையுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காத்து நிற்கும் மறையளித்த இறைவனுக்கே மட்டில்லா புகழனைத்து. சத்தியத்தின் திருத்தூதாய் திரையில் வந்துதித்த சர்க்குணநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்தம் குடும்பத்தார், கிளையார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் குன்றாமல் நிறையட்டுமாக என்ற துவாவோடு உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நிகழ்வில் பங்கேற்று பேசி இனிமேலும் பேசவிருக்கின்ற அத்தனை பேருக்கும், இங்கே திரளாக வந்து குழுமி இருக்கின்ற மார்க்கத்தின் ஆலிம் பெருமக்கள், சமுதாய செல்வந்தர்கள், அருமை மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மிக சொற்ப நேரத்தில் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். 2 செய்திகள் மட்டுமே. முதலாவது, ஃபதுலுல் ஹக் ஹைராபாதி ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி அவர்களிடமிருந்து விடுதலையை வாங்கித்தர வேண்டும் என்ற ஒரு மாபெரும் எண்ணத்துடன் இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி சுதந்திர தீயை மூட்டிக்கொண்டிருந்த முகலாய மன்னர்களில் கடைசியாக இந்த நாட்டை ஆண்ட ஜாஃபர் ஷா, ஜஃபர் ஷா என்றும் அவரை கூறுவார்கள். அவரிடத்திலே மிக நெருக்கமாக பணியாற்றியவர் ஃபதுலுல் ஹக் ஹைராபாதி. இவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தெரியக்கூடிய விதத்தில் ஜாவேத் அக்தர் திரைப்பட வசனகர்த்தா, இவருடைய தந்தையின் தந்தை அவர். இவருடைய பாட்டனார் தான் ஃபதுலுல் ஹக் ஹைராபாதி. 4.5 மாதத்தில் முழு குர்ஆனையும் மனப்பாடம் செய்து விட்டார். 13 வயதில் அனைத்து துறைகளிலும் பட்டம் பெற்று விட்டார். அந்த நேரத்தில் முகலாயர்களினுடைய ஆட்சியின் அந்திம காலம். எல்லா மொழி வளங்களும் இவருக்கு கைவசம் வந்துவிட்டது. இந்த நாடு முற்றிலும் அந்நியர்களின் கையில் சிக்கப் போகின்றது என்ற நிலை இவரை தட்டி எழுப்பியது. 1857 ஆண்டு டெல்லி ஜாமியா மஸ்ஜிதில் ஜும்மாவிற்கு பிறகு திடீரென எழுந்து நின்று சொல்லுகின்றார், இந்த நாட்டை அந்நியர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள். தொழுகைகள் தடை செய்யப்பட்டு விட்டது, குர்ஆன் எரிக்கப்பட்டு விட்டது, மதரசாக்கள் இடிக்கப்பட்டு விட்டன. இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய கல்வி ஞானம் ஊட்டிக் கொண்டிருந்த கலாசாலைகள் அனைத்தும் பூட்டப்பட்டு விட்டது. இதற்கு மேலும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் கிடையாது. முழுக்க முழுக்க போர் புரிவதற்கு தகுதியான நாடாக இந்தியா மாறிவிட்டது. அனைவரும் போருக்காக வேண்டி தயாராகுங்கள். இந்த குரல் கேட்டதுமே அன்றைய ஜும்மாவில் ஜாமியா மஸ்ஜிதில் கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்களில் எத்தனை ஆலிம் பெருமக்கள் இருந்தார்களோ அனைவரும் கையெழுத்திட்டு ஒரு பெரும் அறிக்கையை தயார் செய்தார்கள். இந்தியா முழுவதும் அந்த அறிக்கை பறந்தது.
சுதந்திர தீ காட்டு தீயை போன்று பரவியது. மிக பெரும் ஆயுத போராட்டங்கள் ஆரம்பித்தன. ஃபதுலுல் ஹக் ஹைராபாதியின் மீது இவர் புரட்சி செய்வதற்காக வேண்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார் என்று குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இளம் வயதுடையவர், அப்போதுதான் திருமணம் முடிந்திருந்தது. இவர் மிகப்பெரிய ஞானம் பெற்றவர், மிக பெரும் கிரந்தங்களை எழுதினார். அதில் ஒன்று பாகியே ஹிந்துஸ்தான், இந்தியாவின் துரோகிகள் என்று ஆங்கிலேயர்களை பற்றி எழுதிய ஒரு புத்தகம் பாரசீகத்தில் இன்னும் கூட அவருடைய மன்னரையின் அருகிலேயே வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் சமீபத்தில் சென்றிருந்த போது அவருடைய மன்னரையை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆங்கிலேய அரசு மரண தண்டனை விதித்து அந்த நேரத்தில் காலாப்பாணி சிறை என்று சொல்லப்பட்டிருந்த அந்தமானுக்கு இவரை நாடு கடத்துகிறது. நாடு கடத்தும் போதே இவரை என்ன கொடூரம் செய்ததென்றால், அந்த நேரத்தில் அந்த சிறை கொட்டடிகள் கட்டப்படவில்லை, செல்லுலார் சிறை கட்டப்படவில்லை. அந்தமான் தீவிற்கு உள்ளே இவர்களை கொண்டு போய் போட்டுவிட்டால் அதற்கு பிறகு வெளியே வரவே முடியாது. அந்தமானை சுற்றி உள்ள தீவுகளில் 1500 கிலோமீட்டர் தூரத்திற்கு முழுவதும் நீர்ப்பரப்பு, அங்கிருந்து வெளியேறவே முடியாது. இங்கிருந்து கப்பலில் அவரை படுக்க கிடத்தி கொண்டு போகின்றார்கள் அந்தமானுக்கு. நிலக்கரியை உடைத்து இவருடைய ஆடைகளை களைந்து அந்த நிலக்கரியின் மேல் இவரை படுக்க வைக்கின்றார்கள். கப்பல் குலுங்கும் போதெல்லாம் நிலக்கரியினுடைய கூரான பகுதிகள் இவருடைய உடலை துளைக்கும். இதே நிலையில் அவர் அந்தமானில் போய் இறக்கி விடப்படுகின்றார். உடலெல்லாம் பழுத்து புண்ணாகி போய்விட்டது, புழுக்கள் அரிக்கின்றன. இவருக்காக வேண்டி தனி அங்கே சிறை இல்லாததன் காரணமாக அவர்கள் ஒவ்வொரு இடத்தில் தங்கிக் கொள்ளலாம். இவரும் ஒரு இடத்தில் தங்குகின்றார். ஆனால் இவர் ஞானவானாக இருந்ததன் காரணமாக இவரை சுற்றி இவருடைய சீடர்கள் நிறைய பேர் இவரை சுற்றி சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இவரிடத்திலிருந்து நல்ல நல்ல செய்திகளையும் நன்மையான விளக்கங்களையும் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு நாள் அவர் சொல்லுகின்றார், நான் இந்தியா சுதந்திரம் அடைவதை பார்ப்பதற்கு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்பது தெரியாது. நான் இறந்து போயிருப்பேன். ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது என்ற செய்தியை நீங்கள் கேட்டால் என்னுடைய கபரில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய மண்ணறையில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டும். சில நாட்கள் அவர் அதே கஷ்டத்துடனேயே மிகுந்த உடல் நல குறைவுற்று அவர் இருந்து கொண்டிருந்தார். அவரை பார்ப்பதற்காக வேண்டி ஆங்கிலேய அரசு அவருடைய மகனுக்கு இங்கிருந்து செய்தி சொல்லி அவரை பார்த்து வருவதற்கு அனுமதி கொடுக்கிறது. அவர் மகன் அந்தமானுக்கு போய் இறங்குகின்றார். அவர் இறங்கி இவருடைய வீட்டிற்கு செல்வதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது கடல் அலை அடிக்கக்கூடிய இடத்தை தொட்டு அவருடைய வீடு இன்னும் அங்கேதான் இருக்கிறது. இவருடைய மகன் செல்லும் பொழுது அல்லாமா ஃபதுலுல் ஹக் ஹைராபாதியினுடைய ஜனாசா எடுக்கப்பட்டு அடக்குவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறது. பேரன்பிற்குரியவர்களே, இவர் ஆற்றிய தீரமும் பேச்சுக்களும் இந்திய முஸ்லிம்களை மட்டுமல்ல, இந்தியாவில் இருந்த அத்தனை பேரையும் வீர்கொண்டு எழச் செய்தது. ஆங்கிலேயனுடைய மிக பெரும் தண்டனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் அந்தமானில் அவர் இறந்த நாளை இந்திய அரசு தன்னுடைய அரசு சார் விழாவாக கொண்டாடுகிறது. இவரை பற்றி பெரும்பாலும் யாரும் சொல்லுவதும் இல்லை. இவருடைய வரலாற்றை எந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடனும் இவரை கணக்கிடுவதும் இல்லை. ஆனால் இந்திய அரசு இவருக்காக வேண்டி தனி தபால் தலை வெளியிட்டிருக்கிறது. இவருடைய 100ஆண்டு விழாவையும் கொண்டாடி இருக்கின்றது. இன்றைக்கும் அவருடைய இறந்த நாள் மிகப்பெரிய அளவில் அந்தமான் தீவிலே மிக பிரம்மாண்டமான வகையிலே அது கொண்டாடப்படுகின்றது. இரண்டாவது, இந்தியாவிற்கு காந்தியடிகள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், உண்மைதான்.
காந்தியடிகள் அகிம்சை வழியில் போராடினார், உண்ணாவிரதம் இருந்தார், உப்பு சத்தியாகிரகம் பண்ணினார், ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினார். ஆனால் இதனாலெல்லாம் அரசு பணிந்து விட்டதா என்றால் அரசு இதனாலெல்லாம் பணியாது. நீ உண்ணாவிரதம் இருந்து செத்தால் செத்துப்போ என்று விட்டுவிடும். உப்பு சத்தியாகிரகம் பண்ணி எதனால் அந்த ஆங்கிலேய அரசு பயந்தது? ஆங்கிலேய அரசு பயந்ததற்கு காரணம், மீண்டும் இந்தியாவில் ஆயுதம் தரித்த போராட்டங்களை முஸ்லிம்கள் எடுத்து வந்து விடுவார்களோ என்பதற்காக வேண்டிதான் இந்த திருநாட்டை சுதந்திரம் கொடுக்கும் பொழுது இருகூறாக பிடித்து கொடுத்தார்கள். காந்தியடிகளை கண்டுபிடித்தவர்கள் ஜம்மியத் உலமாயே ஹிந்தினுடைய தலைவராக இருந்த மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மால்டா சிறையிலே தன்னுடைய தண்டனை காண்டம் முடிந்து மும்பை துறைமுகத்திற்கு வந்து இறங்கிய போது மோகன்தாஸ் கரம்சந்த் என்றொரு வாலிபரை பார்க்கின்றார். இனிமேல் முஸ்லிம்கள் மட்டும், அறிஞர்கள் மட்டும் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி ஆயுதம் தரித்து போராடுவது வெற்றியை தராது. இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களுடன் இணைந்து அவர்களிலிருந்தே ஒரு தலைவரை நியமித்து அதன் மூலமாக இந்த சுதந்திர வேள்வியை நாம் ஊட்ட வேண்டும் என்பதாக தனக்குள்ளேயே ஒரு திட்டம் வகுத்து காந்தியடிகளை கண்டுபிடித்து அவருக்காக வேண்டி ஜம்மியத் உலமாயே ஹிந்து முழுமையாக பொருளாதார வசதிகளும் இருப்பிட வசதிகளும் செல்லுமிடமெல்லாம் தங்கும் வசதிகளும் செய்து கொடுத்து முழுக்க முழுக்க இந்தியாவை சுற்றி வருவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்த ஒரே பேர் இயக்கம் ஜம்மியத் உலமாயே ஹிந்து. எனவேதான் காந்தியடிகளும் நெஹ்ருஜியும் தன்னுடைய இறப்பு காலம் வரைக்கும் ஜம்மியத்தினுடைய முழு அங்கத்தினர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களின் மீது மிக பெரும் கரிசனமும் கொண்டிருந்தார்கள். கடைசியாக 1947 ஆண்டு சுதந்திரம் பெற்ற பின்பு ஜம்மியத் உலமாயே ஹிந்த் தன்னுடைய விடுதலை போராட்டத்தினுடைய இயக்கத்தை ஜனரஞ்சகமான இயக்கமாக மாற்றி இன்றைக்கு அது சமுதாய இயக்கமாக, பேர் இயக்கமாக, ஏறத்தாழ 1.5 கோடி மக்களை தன்னுடைய உறுப்பினர்களை கொண்ட இயக்கமாக மாறி இன்றைக்கு தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அந்த இயக்கத்தின் வலுவிலும் அதனுடைய அரவணைப்பிலும் நம்மையும் சேர்த்துக் கொள்வானாக. அல்லாஹ்வை நாடிய நல்லடியார்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தில் அங்கத்தினராக தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கின்றான் என்ற வகையிலே நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.